வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிற அடுத்த ரெசிபி பார்த்திங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கருணக்கிழங்கு வந்து நல்லா சாப் பண்ணி ஒரு 1/2 kg கருணையை எடுத்து நல்லா சாப் பண்ணி நான் இது மாதிரி போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா ஒரு நான்ஸ்டிக் பேனில் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இதை வந்து கருணக்கிழங்கு வறுவல். ஸோ இதுக்கு வந்து ஆனியன்ஸ் வந்து 1 ஆனியன் எடுத்திருக்கேன், தக்காளி 1 எடுத்திருக்கேன், சாப்டு கார்லிக், பூண்டு வந்து இடித்த பூண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து இடித்து நல்லா கொந்திருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு தக்காளி, 1 வெங்காயம், இடித்த பூண்டு, சரிங்களா? இது எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாத்தையும் இதில் போட்டுருங்க. மிளகாத்தூள் வந்து நம்ம கொஞ்சம் வீட்டு மிளகாத்தூள் போடுறோம். ஸோ இது வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 ஒரு அரை போடுங்க. உப்பு பார்த்திங்கன்னா தேவையான அளவு, மஞ்சத்தூள் வந்து சிறிதளவு போடுங்க. எண்ணெய் வந்து ஊற்றுங்க, தேவையான அளவு ஊற்றுங்க. இப்போ வந்து இதை வந்து நம்ம இப்போது நல்லா டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். நான் அடுப்பு பற்ற வச்சுட்டேன். ஸோ இது வந்து நல்லா டீப் ஃப்ரை ஆகணும். கொஞ்சம் இதை நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா கடுகும் சோம்பும் தாளித்து வச்சுருக்கேன், நல்லா தெரியுதுங்களா? தாளிக்க போகிறோம். ஸோ இதில் கடுகும் சோம்பும் போட்டிருக்கோம். ஸோ இதில் எடுத்து இதை நம்ம ஊற்ற போகிறோம். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். டீப் ஃப்ரைக்காக இதை ரெடி பண்ணி பரட்டி வச்சுருக்கோம். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதை எடுத்து இதில் ஊற்ற போகிறோம். இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஸோ இதை எடுத்து இப்படி ஊற்ற போகிறோம். இப்போ இதை நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இதை நல்லா பரட்டி விடுங்க. இந்த கருணக்கிழங்கு வந்து பொதுவாக வேகத்துக்கு ஆயிலில் போயிட்டு அது நல்லா டீப் ஃப்ரை ஆகணும். ஸோ இது என்ன வந்து சாணல் பண்ணுறதுக்கு ஒய்கிட்டுற தூக்கி வச்சுட்டு சமைக்கிறல்ல. குட்கர் சமத்து புள்ள, இந்த மாதிரி புள்ள யாருக்கும் அமையாது. இது பார்த்தீங்கன்னா நல்லா இது பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா வந்து இந்த கருணக்கிழங்கு வந்து ஆயிலில் நல்லா வந்து இதுவாகணும். சரி, கருணக்கிழங்கு சொல்லு எல்லாருக்கும். கருணக்கிழங்கு நல்லா எண்ணெயில் இப்போ நல்லா வறுப்பட்டணும். இதுக்கு வந்து இதை நல்லா லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் இதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணணும். இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. இது நல்லா வேகணும் இல்லையா? நல்லா வேகணும். இது அதனால் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை லிட் போட்டு மூடிடுவோம். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இது பாருங்கள், நல்லா முறுவல் ஆகிட்டு இது மாதிரி கிண்டி விடுங்க. எடுக்கிறியா? இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. நல்லா டீப் ஃப்ரை ஆகிட்டு ஸ்லோலியே இருக்கட்டும். நல்லா கிண்டி விட்டால் நல்லா வெந்துருச்சு. வேறு இது பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. ஸோ நல்லா கிண்டி விடுங்க. நான் இதை பொடி மாஸ் மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து
சீக்கிரமாக அதுதான் வேகும். நீங்கள் ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா வேகிறது கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ இதுதான் இந்த ரெசிபி, கருணக்கிழங்கு ஃப்ரை, டீப் ஃப்ரை. ஸோ இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு அவசியம் பிடிக்கும் இந்த ரெசிபி. மேற்கொண்டு ஒரு நல்ல ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்க வரேன். until then இட்ஸ் பாய் ஃப்ரம் ஷப்ரி. பாய். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா இது நல்லா டீப் ஃப்ரை ஆகிட்டு, ஸோ இதை வந்து ரைஸ்க்கு நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும். மேற்கொண்டு ஒரு நல்ல ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்க வரேன். until then இட்ஸ் பாய் ஃப்ரம் ஷப்ரி. டாடா. மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.